குடும்பத்துல இல்லைன்னா பிரச்சனை, குடும்பத்துல இருந்தாலும் பிரச்சனை. இப்படி என்ற மாதிரியாக இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாமே இவர்களுக்கு இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டிலும் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கும். தனஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி போறதுனால நல்ல வருமானங்கள் இருக்கும். எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய இன்கம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த விஷயங்கள் நடக்காது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லதை கொடுத்தா கூட அது பின்னாடியே ஒரு கெட்டதும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு நளினமான நபர்கள்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் தான் இந்த துலாம் ராசி. எல்லார்கிட்டையும் ஒரு கம்யூனிகேஷன் பவர் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஈஸியா எல்லார்கிட்டையும் பழகிடுவாங்க. அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, அண்டை அயலாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி பழகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துல ஆளுமை திறன் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களினுடைய பேச்சுல அப்படியே மயங்கியே இருப்பாங்க. இவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க எப்ப பேசுவாங்க அந்த பேச்சை கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்ம துலாம் ராசி என்பர்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் கூட. அந்த அஷ்டமாதிபதி அததான் நம்ம மெயினா எடுத்துக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. ஏன் அஷ்டமாதிபதியை நம்ம மெயினா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு வருமானத்தினாலதான் பிரச்சனையே. வருமானம் இருந்தாலும் பிரச்சனை, வருமானம் இல்லாட்டிலும் பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இல்லைன்னா பிரச்சனை, குடும்பத்துல இருந்தாலும் பிரச்சனை. இப்படி என்ற மாதிரியாக இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாமே இவர்களுக்கு இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டிலும் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கும். தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த தொழில்ல வரக்கூடிய வருமானங்களை தக்க வச்சு கொள்ள முடியாது இவர்களால. அந்த தொழிலுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்களை இவங்க அளவுக்கு அதிகமா செஞ்சிருவாங்க. இப்போ ஒரு இடத்துல இவங்க ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அதுல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இவங்க ஒரு 75% அளவு தான் அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்களே ஒழிய முழுவதுமாக எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தொழில்ல வரக்கூடிய வருமானம் அப்படின்றது இவங்களால தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், வருமானத்தை தக்க வச்சு கொள்ள முடியாத ஒரு ராசி என்பர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அதிகப்படியான வருமானத்தை கொடுக்க போகுது. 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. தனஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி போறதுனால நல்ல வருமானங்கள் இருக்கும், தொழில் ரீதியான வருமானங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இல்லீகலாக கமிஷன் வருமானங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, அஷ்டமாதிபதியும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வர்றதுனால அதிகப்படியான கமிஷன் வருமானங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், குவாரி எடுத்து செய்யறவங்க, இல்ல பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் செய்யக்கூடியவர்கள், சினி ப்ரொடக்ஷன், இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய இன்கம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த விஷயங்கள் நடக்காது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சினிமா ஃபீல்டுல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த படம் ஓடவே ஓடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த படம் ஓடிதான் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுல சில தேவையில்லாத நெருக்கடிகளும் வரும். ஏதாவது ஒரு கண்டிஷன் சப்ளை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பையும் தவறவிட முடியாது, அதே சமயத்துல அந்த கண்டிஷன்ஸையும் ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய, ரெண்டுங்கட்டானா மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இதுக்கு நீங்க சின்னதா ஒரு பிரார்த்தனைகளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நெருக்கடிகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள், வேலையில பாத்தீங்கன்னா என்னதான் உழைச்சாலும் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் அப்படின்றது கடந்த காலத்துல கிடைக்காது. இப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அந்த அங்கீகாரத்தையும், நல்ல ஒரு பதவி உயர்வையும், நல்ல ஒரு வருமான உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த அஷ்டமாதிபதியையும் நம்ம சேர்த்து கணக்குல சொல்லிக்கிட்டே வரணும். அதுதான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லதை கொடுத்தா கூட அது பின்னாடியே ஒரு கெட்டதும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், உங்களுக்கு பொறுப்பு மிகுந்த ஒரு போஸ்டிங்கா கிடைக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை சுமைகள் இருக்கும். ஒரு இடைவிடாமல், ஒரு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உட்கார்ந்து வேலை செஞ்சிருப்பீங்க. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல, அதுவும் இந்த ஒரு மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அலைச்சல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஊர் ஊரா போறது, தேவையில்லாம நீங்க நிறைய பேரை சந்திக்கிறது, இந்த மாதிரியாகலாம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உறவு முறைகள்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமும், இப்போ ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியாக அமைப்புகள், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல சில விரிசல்களும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஈகோ ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலே அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய போறீங்க அப்படின்றதுதான் அர்த்தம். ஆனாலும் அதுல இருந்து ஒரு பெரிய அளவுக்கு மனமாற்றத்தை அடையாமல் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.